மார்கழி மாதத்துல அதிகாலையில எழுந்து பெருமாளை வணங்குறவங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அந்த நாள்ல மகாவிஷ்ணுவை மட்டுமே மனசுல நினைச்சிட்டு எதுவுமே சாப்பிடாம கண் விழிச்சு விரதம் இருக்கிறவங்களுக்கு பெருமாள் சொர்க்க வாசலை திறந்து வச்சுட்டு காத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. மாதத்துல 2 ஏகாதசின்னு வருஷத்துல 24 ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிறையில வர வைகுண்ட ஏகாதசிக்கு தனி சிறப்பு உண்டு. இந்த நாள்ல தான் சொர்க்க வாசல் சொல்லப்படுற பரமபத வாசல் திறக்கப்படுது. வைகுண்ட ஏகாதசி நாள்ல மட்டும் ஏன் சொர்க்க வாசல் திறக்கிறாங்க, ஏன் மத்த நாள்ல சொர்க்க வாசல் திறக்கிறது இல்ல, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். அவனால அதிக துன்பத்துக்கு ஆளான தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. இதுக்கான தீர்வை மகாவிஷ்ணுவால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அவங்க எல்லாரையும் மகாவிஷ்ணு கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. மகாவிஷ்ணு அந்த அசுரன் கூட போரிடுறாரு. சுமார் 1000 வருஷம் இந்த போர் நீடிக்குது. ஆனா முடிவுக்கே வரல. இந்த போருக்கு முடிவு கட்டணும்னு நினைச்ச விஷ்ணு பகவான் அந்த அசுரனுக்கு பயந்த மாதிரி நடிச்சு சிம்ஹாவதி அப்படிங்கிற குகையில போய் சயனத்துல படுத்து உறங்குற மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. கடைசியில அந்த அசுரன் மகாவிஷ்ணுவை தேடி அந்த குகைக்கே வந்து பார்த்தா மகாவிஷ்ணு தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த அசுரன் மகாவிஷ்ணுவை கொல்றதுக்காக தன்னுடைய கையில இருக்க வாளை ஓங்குறான். அந்த சமயம் மகாவிஷ்ணுவுடைய திருமேனியிலிருந்து ஒரு பெண் சக்தி வெளிவருது. அந்த பெண் சக்தி முரணை வதம் செய்யறாங்க. அப்போ கண்முழிச்ச மகாவிஷ்ணு அந்த பெண் சக்திக்கு ஏகாதசி அப்படிங்கிற பெயரிட்டு ஏகாதசி தோன்றிய நாள் தனக்கு உகந்ததுன்னு அந்த நாள் அன்னைக்கு தனக்கு விரதம் இருந்து பூஜை செய்யறதுனால சகல பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிற ஒரு வரம் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உன்னை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வைகுண்டத்துல இடம் கொடுப்பேன் அப்படின்னு இன்னொரு வரத்தையும் கொடுக்கிறாரு. அதுல இருந்துதான் ஏகாதசி அப்படிங்கிற விரதம் ஆரம்பமாச்சு. இந்த கதை மூலமா ஏகாதசி அப்படிங்கிற பெயருக்குரிய காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வைகுண்ட ஏகாதசி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்கிறதுக்காக தன்னுடைய காதுகள்ல இருந்து மது கைட்டபன் அப்படின்னு 2 அசுரர்களை வெளிப்பட வைக்கிறாரு. அவங்க 2 பேரும் பிரம்மாவை கொல்ல முற்படும் போது மகாவிஷ்ணு அவங்கள தடுத்து பிரம்மாவை காப்பாத்த நினைக்கிறாரு. அப்போ அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணு கிட்ட உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு வரம் தரேன், ஆனா பிரம்மாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மகாவிஷ்ணு உங்களுடைய 2 பேரோட அழிவும் என்னோட கையில தான் நடக்கணும் அப்படிங்கிற வரத்தை கேட்கிறாரு. அதை ஏத்துக்கிட்ட அசுரர்கள் மகாவிஷ்ணுவை தங்களோட 1 மாதம் போர் புரியணும், அதுக்கப்புறம் தான் நாங்க சரணடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே 1 மாத காலம் போர் நடக்குது. அந்த போரோட முடிவுல அசுரர்கள் வீழ்த்தப்படுறாங்க. மகாவிஷ்ணுவோட மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவோட பரமபதத்துல தாங்கள் எப்பவுமே வாசம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதன்படி மார்கழி வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு பரமபதத்தோட வடக்கு வாசல், அதாவது சொர்க்க வாசலை திறந்து அந்த வழியா பரமபத வாசலுக்கு மகாவிஷ்ணு ஏத்துக்கிறாரு. இதன் மூலமா ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த அசுரர்கள் தங்களுக்கு கிடைச்ச இந்த இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதனால ஆலயத்தோட சொர்க்க வாசல் வழியா எழுந்தருளிய உங்களை தரிசிக்கிறவங்களுக்கு மோட்சம் கிட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற நாளை கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னொரு விசேஷமும் இருக்கு. மகாபாரத போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செஞ்சாரு. அதனால வைகுண்ட ஏகாதசினால வடமாநிலங்கள்ல கீதா ஜெயந்தி அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறாங்க. இந்த கதை மூலமா வைகாதசி அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் வைகாதசி விரதத்தை எதுக்காக கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.